நான் சாரா. இந்த கடவுளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. எல்லோருக்குமே வாழ்க்கையில பிரச்சனையை கொடுப்பான். ஆனா எனக்கு பிரச்சனையை வாழ்க்கையை கொடுத்துருக்கான். குடும்பத்தில் தொடங்கி ஆஃபீஸ் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பிரச்சனை தான். அதை நீங்களே பாருங்க. அப்போதான் என் கஷ்டம் புரியும். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதான் கஷ்டத்தை கொடுக்குற கடவுள்கிட்டயே போயிடலான்னு தான் இங்கே வந்திருக்கிறேன். குளிக்க போனா ஹீட்டர் ஆஃப் பண்றது இல்ல, போட்டா டிவி ஆஃப் பண்றது இல்ல, பெட் மேல துணி எல்லாம் அப்படியே அப்படியே கிடக்கு. நான் என்ன உனக்கு வேலை கச்சா? ஏன் செஞ்ச என்ன? நான் சும்மா இருக்கேன், ஆபீஸ் போல. போய் கிழிச்சேன். போறதே பாதி நாள். இதுல ஃப்ரெண்டுங்க ஃபோன் பண்ணா லீவ் போட்டு ஊரை சுத்துற. மாசானா பாதி சம்பளம் தரது. இதுல ஆபீஸ் போறது ஓவரா கத்துற. ஆமா, அப்படிதான் பண்ணுவேன். காலையில உனக்கு வேற வேலை இல்லையா? என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்க. ஆமாண்டி, உன்னை போய் பெற்றவர் என் தலை விதி. ஏன் பெத்த? நான் பெத்துட்டு இருந்தேன். இரு ஒரு நாள் நான் காணாம போறேன், அப்பதான் உனக்கு யாருமே தெரியும். கொஞ்சமா அறிவு இருக்கு உனக்கு? ஃபைல் எங்க கேட்டா தெரியல சொல்ற? அது எவ்வளவு முக்கியமான ஃபைல் தெரியுமா உனக்கு? அப்ப நான் போய் சொல்றேனா? கஷ்டப்படுற பொருள் வேலை போட்டு கொடுத்தா என்னையே ஏமாத்துற நீ? பார், உனக்கு 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள அந்த ஃபைல் என் டேபிள்ல இருக்கணும். இல்லைன்னா வேலையை விட்டு தூக்குறது மட்டும் இல்ல, உன் மேல நடவடிக்கை எடுப்பேன். ஜாக்கிரதை, போ. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். கடவுள் தானே கடலையும் படைத்தான். அதான் கடல் விழுந்து கடவுள்கிட்டயே போயிடலான்னு இருக்கேன். அலைகள் வேணா ஓயாமல் அடிக்கிறது அதனுடைய இயல்பாக இருக்கலாம். ஆனால் என்னோடய வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஓயாமல் இருக்கிறது என்ன நியாயம்? அதனால தான் பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு இடத்த தேடி போகிறேன். நீங்கள் கேட்கலாம், இதான் முடிவான்னு. என்னோடய இடத்துல இருந்து பாருங்கள், அப்போது உங்களுக்கு தெரியும் நான் செய்கிறது சரின்னு. பிரச்சனையோடு வாழ்கிறதுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு இடத்துக்கு போகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இருங்க ஒரு நிமிஷம். என்ன இந்த உலகம் இவ்வளோ அழகாக இருக்கு? எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்காங்க. இவங்களுக்கு கூட பிரச்சனை இருக்கும் தானே, ஆனால் மகிழ்ச்சியாக இருக்காங்க. அப்போ நான் மட்டும் ஏன் சாகணும்னு நினைக்கிறேன்? முடியாது. நான் கடவுள் துணையோட பிரச்சனையை போராடி ஜெயிச்சு வாழ்ந்து காட்ட போறேன். அதுதான் சரி. ஐயோ, என்னது? நான் உண்மையில செத்துட்டேனா? இங்க மிதக்கிறது நானா? தப்பான முடிவை எடுத்துட்டேனா? ஐயோ, நான் என்ன செய்வேன்? அதே டிஃபன் பாக்ஸ்ல கட்டுமா? மாத்தி கட்டாத. நான் பேக் எடுத்து வந்துடுறேன். தெரியும்
என் ட்ரெஸ் எடுத்து போடாதுன்னு சொன்னா கேக்குறியா? சரி, உன் ஃப்ரெண்டுங்க ஃபோன் பண்ணாங்க, பாத்தியா? என்னமா உங்களுக்கு? நேத்திக்கு உன் ஃப்ரெண்டுங்க வெளியில போகும்போது ஆட்டோல ஆக்சிடென்ட் ஆகி 3 பேருக்கும் அடிபட்டுச்சான். ஐயோ, உனக்கே சொன்னா? ஜெனி தானே கால் பண்ணா, நல்லா அடியானா. ஜெனி வேற என்ன சொன்னா? ஜெனி ரெடி ஆகி சாயந்தரம் ஆபீஸ் கிட்ட வந்துடலாம். நீங்க 2 பேரும் போய் அவங்கள பார்க்கணும்னு சொன்னாடி. பார்த்துட்டு அப்படியே நானும் விசாரிச்சுதான் சொன்னடி. சரி சரி. ஏய் சாரா, என்னம்மா? ஓகே, இன்னைக்கே பண்றேன். உன் பிரச்சனையை முடிக்கிறேன், சரியா? கடவுளே உனக்கு நன்றி. சாகிறதுல எனக்கு அந்த ஒரு நிமிஷத்தில் உலகத்தை காட்டி நிம்மதி போராடுறது தான் இருக்கு, சாகிறதுல இல்லைன்னு உணர வச்சுட்டீங்க. உங்களுக்கு நன்றி. தற்கொலை அப்படிங்கிற எண்ணம் அந்த ஒரு நிமிஷத்தில் வர்றது, அதை நம்ம கடந்துட்டோம்னா வாழ்க்கையை ஜெயிச்சு வாழலாம். கடவுளை உதவிடு நடப்பவையெல்லாம் நன்மைக்கே. நன்றி. எழுத்து இயக்கம் அருண்குமார்.